வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். போனில் கொஞ்சம் பேசுவோமா? ரைட்டு. அதாவது சில நேரத்தில் நம்மளுக்கு நடக்கிற சில விஷயங்கள் நம்மளும் மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் வரும். அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு. சம்டைம் நானும் யோசிப்பேன், நம்மளுக்கு பெசலாக எதனா உருவாதா அப்படின்னு. இல்லை, எல்லாருக்குமே நடக்குன்னு அப்போ தான் யோசனை பண்ணேன். அதில் சில டிப்ஸை மட்டும், அதாவது சில இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் போகிறோம், வண்டிக்கு பெட்ரோல் போடலான்னு. அது முன்னாலே போட்டுருக்கலாம். சரி, நாளைக்கு தான் எதுவும் வேலை இல்லையே, சும்மா வெளியே இது வரைக்கும் தான் போகிறோம், ரிசர்வில் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். அந்த டைம் பார்த்து நம்மளுக்கு எங்கன்னா வெளியே வேலை வந்துச்சுன்னா, அது கொஞ்சம் தொலைவு போகிற மாதிரி இருந்தால் ரிசர்வில் இருக்கிற பெட்ரோல் பத்தாது அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு போனோம் அப்படின்போது, அவசரமாக போகும்போது அங்கே நம்மளை முன்னே ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு 4 பேர் நிற்கிறாங்க வைங்களேன். சரி, ஒவ்வொருத்தராக கிளியர் பண்ணிட்டு போட்டு அப்படின்போது நம்ம டேர்ன் வரும்போது நம்ம முன்னே இருக்கணும். அப்போ தான் பெட்ரோல் மூடி மெதுவாக திறந்து பெட்ரோல் திறக்க, அதான் அந்த மூடி திறக்க தெரியாமல் முடிச்சு, அப்புறம் அந்த பங்கார் ஹெல்ப் பண்ணி அவங்க திறப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க மூடுவாங்க. இவர் பெட்ரோல் போட்டு திருப்தி ஆன பேர் தான் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுத்து இவர் போவார். அதை மாதிரி அப்புறமா தான் நம்ம போனோம். எப்படியோ நம்ம ஒரு செகண்டில் போய் ஒரு 5 நிமிஷத்தில் போய் முடிக்கலான்னு பார்த்தா, இவர் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு ஒரு 1/2 hour போயிடும். அதான் 20 நிமிஷம் மேலே ஆகும். பொறுமையாக போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி இன்னொன்று, ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனால் சரி போயிட்டு காலியாகுதே அவன் போனால் நம்ம முன்னே ஒருத்தன் அப்போ தான் போயிட்டு அவன் கார்டு போட தெரியாமல் போட்டுக்கின்னு ஏதோ ஒன்று அழுத்த போய் மறுபடியும் அது ராங் ஆகிட்டு, அதாவது பணம் எடுக்கிறது சேவிங்ஸ்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுக்கிறது போல் இவர் என்கொயரி ஒன்று போட்டோன்னா அது உங்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும். மறுபடியும் எடுத்து போட தெரியாமல் போட்டு அவன் கொஞ்சம் லேட் பண்ணுவான். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். அதே மாதிரி இன்னொன்று, ஹெல்மெட் போடாமல் நம்ம டெய்லி ஹெல்மெட் போடுவோம். சம்டைம்ஸ் ஹெல்மெட் போடாமல் நம்ம டிராஃபிக்கில் போயிட்டுருப்போம். போகும்போது அங்கே வந்து போலீஸில் நிற்பாங்க. ஐயோ போலீஸ் இருக்காங்களே, நம்ம கண்ணில் படம் போட்டு நம்ம அவர் லெஃப்ட்டில் போனால் தான் போலீஸ் பிடிப்பாங்க, நம்ம ரைட்டில் போவோம். அந்த நேரத்தில் பார்த்து நம்மளுக்கு முன்னே போகிற வண்டி ஏதோ மக்கள் ரைட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவர் போட்டு அந்நேரத்து தான் உதன்னு வச்சுன்னு இருப்பார். ஓரம் போலீஸ் கூட நம்மளை வந்து ஏன் ஹெல்மெட் போடலன்ற மாதிரி கேஸ் புக். அந்த டைமில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, சிக்னல் நிற்போம். சிக்னலில் அந்த இப்போல்லாம் நம்பர் சிக்னல் பார்த்துட்டிங்கன்னா 100லேருந்து கவுண்ட் ஆகும், சம்டைம்ஸ் 50லேருந்து கவுண்ட் ஆகும். அந்த டிராஃபிக் பொறுத்துருக்கு. கவுண்ட் ஆகும்போது 3, 2, 1 அப்படின்போது அந்த ஏரை விழுந்துடும், எந்தெந்த வழியாக போகணுன்னு க்ரீன் சிக்னல் விழுந்துடும். அப்படி விழும்போது தான் ஒருத்தர் அப்போ தான் அவர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டுருப்பார். அப்புறம் ஆன் பண்ணுவார், உதைப்பார். அவருக்கு பின்னாடி தான் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்கும் சில நேரத்தில். அப்படி மாட்டோம். அதுமாதிரி டோல்கேட்டில் இப்போ காரில் போகிறோன்னு வைங்க, எங்கே வெளியில் போய்ட்டு வரோம், டோல்கேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வழி இருக்கும். டோல்கேட் இருக்கும். எந்த வழியாக போனால் ஈஸின்ட்டு நினச்சிட்டு போவோம். காலியாக இடத்துல போகும்போது அங்கே நம்ம முன்னே இருக்கிற அப்போ தான் மெதுவாக பைசா எடுத்து கொடுத்து சேஞ்ச் இல்லையா, ஏன் போகும்போது என்கிட்ட 60 ரூபா வாங்கினேன், இப்போ ஏன் 100 ரூபா கேட்குறேன் அப்படின்னு சின்ன ஆர்கியூ நடக்கும். அங்கே ஒரு 10 நிமிஷம் லேட்டு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிட போகும்போது, அதாவது என்வி ஓட்டுன்னு வைங்களேன், சாப்பிட போகும்போது அவன் கேட்பான், நான் சரி ஒரு ஆம்லெட் கொடுத்துருப்பா அப்படின்போ, சரின்ட்டு அவன் ஆம்லெட் கொடுப்பான்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே சாப்பிடும்போது அது சொல்லி 1/2 மணி நேரம் ஆகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவர் எதிர்க்கிறவங்கெல்லாம் ஆம்லெட் போட்டு நம்மகிட்ட வருவார். வந்துட்டு, சார் நீங்கள் என்ன கேட்டீங்க, ரொம்ப ஆம்லெட் கேட்டால் 1/2 hour ஆகுது. ஓ அப்படியா, போயிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு அவர் ஆம்லெட் போட்டு சூடாக தருவார். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டே முடிச்சுட்டு எழுந்து போகலாமான்னு நினைப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஆம்லெட் வரும். இதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்லெட் கிடைச்சேன். அதே மாதிரி இந்த பேங்க் மேனேஜர், அவரை பார்த்து ஏதோ லோன் விஷயமா ஏதோ ஒன்று பேச போகலான்னு போனால், அங்கே ஒருத்தன் உட்காந்து அவர்கிட்ட கடலை போட்டுருப்பான். அவர் வீட்டு கதை, சின்ன வயசு கதை ஏதோ ஒன்று பேசணும். நம்ம பேங்க் மேனேஜர் நம்ம திடீர்னு உள்ளே போக முடியாது. அந்த கனெக்டிவ் டோரை பார்த்தா ஏதோ பேசி நிற்பாங்க. ஒன்றும் இல்லை, சப்ப மேட்டராக இருக்கும். அவர் பேசி ஆற்றுன்னு இருப்பார். பேங்க் மேனேஜர் தலையாட்டி சிரிச்சுன்னு காப்பி குத்தின்னு இருப்பார். அது மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும். சரி, அந்த ஒரு சீட்டு காலி ஆகுதே அப்படின்னு போய் உட்கார போனால், அவன் என்ன போனான், பின்னாடி ஒருத்தனை கூப்பிடுவான், நின்று இங்கே வாட மணி வா வந்து இங்கே உட்காரணும். அப்போ நம்மளுக்கு கடுப்பாடு. ஏன்னா இவர் ரிசர்வ் பண்ணி கூப்பிட்றானா. சில நேரத்தில் இதை மாதிரி தொல்லைகள் நம்ம மாட்டிப்போம். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நியாயமாக நீங்கள் நினச்சி பாருங்க, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ட்ரெயினில் கூட இப்போ எங்கள் ஊரில் பல்லூரில் எடுக்கிறாங்க ட்ரெயின், மெட்ராஸுக்கு, சென்னைக்கு. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து போகலான்னு பார்த்தா அவன் அங்கே சீட் போட்டு வச்சோம். ஒன்றும் சீட்டு நம்ம இது ஒன்றும் கிடையாது.
ஒரு சின்ன கர்ச்சீப் வச்சுருப்பான், வத்தி பெட்டி வைப்பாங்க, செருப்பு வைப்பாங்க, வத்தி குச்சி வைப்பாங்க. இதை வச்சு கூட சீட்டு கேட்டால் சார் வராங்க சார், எங்கடா வராங்க கேட்டால் வாலாஜாபாத்தில் ஏறுவான். அது வரைக்கும் அவர் ரிசர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் நானே சண்டை போடுவேன், ஏன் நீ அங்கேயே பிடிச்சிக்க வேண்டியதானே, இல்லை வரவனுக்கு இடம் சண்டை போடு. சில பேர் நிற்க முடியாமல் நின்றுருப்பாங்க, அவங்களுக்காக நான் சில நேரத்தில் சண்டை போட்டு அவங்கள உட்கார வைப்பேன். வரும்போது பார்த்துலாம் போ அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் நடக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது இருக்கும், நம்மளுக்கு டயர்டாக நேரத்தில் இடம் கேட்டு உட்கார வேண்டிய நிலமாயிடும். இதே மாதிரி ஆளுங்களை பார்த்தா நமக்கு கடுப்பாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சூடாக டீ சாப்பிட்லான்னு போகிறாங்க, ஒரு டீ ஸ்டாலில் போனால் அவர் நம்மளை பார்த்தோன்னே ஸ்பெஷல் டீ போகிற மாதிரி, சார் வாங்க சார் வாங்க உட்காருங்க, எல்லாம் மாற்றிடுறேன். ரைட்டு, ஏதோ ஸ்பெஷலாக கவனிப்பார் போதுன்னு பார்த்துருந்தா சரி அவர் எல்லாம் மாற்றிட்டு அந்த கமகமும் அந்த வாசனை வரும், நல்லா போடுவார். பார்த்தா 10 டீ ஆர்டரு வேறு யாருக்கோ கொடுத்துட்டு 14 டீ நம்மளுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி தான் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அந்த இலை மாற்றி கொடுத்தா அந்த டீ நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அதே டீ கடையிலே எடுத்துக்கணும் மசாலோட போட்டிருப்பாங்க, இல்லை பஜ்ஜி ஏதோ போடுறோம். நம்ம ஏதோ சாப்பிட்லான்னு போது திடீர்னு பல்க் ஆடுற மாதிரி வந்து 20 பஜ்ஜி கேட்பான், 20 மசாலோடான்னு சார் ஒரு நிமிஷம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம இதை நம்பி டீ வாங்கியிருப்போம், அந்த வடையை வச்சுட்டு டீ சாப்பிட்லான்னு. அவர் வடை ரெடி பண்ணுறதுல டீ காலி ஆகிடும். இதை மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கடுப்பு ஏறும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போடுறோம், நல்லதாக தான், பாசிட்டிவாக போடுறோம், இந்த மாதிரி இருந்தால் இப்படி நடக்கலாம் அப்படி இப்படின்னு. அதுக்கு கூட ஒருத்தர் நெகட்டிவாக பாஸ் பண்ணுவான், டே உனக்கு வேலை இல்லையாடா அப்படின்னு ஏதோ கமெண்ட் எடுப்பான். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பு ஏறும், என்ன பண்ணுறது. அதே மாதிரி இந்த கல்யாண பந்தியில் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு இருப்போம், அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாம்பார் வரும். இப்போ தான் சினிமாவில் வர காமெடி மாதிரி கிடையாது, சாம்பார் ரசம் மோர்லாம் கிடையாது. ஒரு சாம்பார், ஒரு வத்த குழம்பு, ரசம், தயிர் முடிச்சுட்டு எழுந்து போகிறாங்க. எல்லாமே அதுதான் காமன், அப்படி தான் சாப்பிடுவாங்க. யாருமே வேணும்னு லேட்டாக சாப்பிட போகிறது. இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது நம்ம பின்னாடி ஒரு ஒரு 4 பேர் நிற்பான், வாடா இவர் சீக்கிரம் முட்டிடுவார் போடுறா, எழுந்துப்பார், என்னடா ரசத்துக்கு வர இன்னும் தயிர் ஊற்றிப்பார் போல கேள வர அப்படின்னு ஒவ்வொருத்தர் நாகரிகம் இல்லாமல் நம்ம அவனுக்கு பார்த்துன்னு என்னடா இது நம்ம எழுந்துடும் போதுன்னு யோசனை. அதாவது சாப்பிட்றதுக்கு கூட ஃப்ரீயாக சாப்பிட முடியாமல் போவோம். ஒவ்வொரு நேரத்தில் ரசம் வந்துட்டார், அடுத்தது தயிர் தான், சீக்கிரம் எழுந்துப்பார் போடுது அப்படியான ஐயோ சாதம் போட்டுனாருப்பா, என்னது என்ன அவர் வத்த மறுபடியும் கேட்குறாரு. இவனே நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும், இல்லை இலை பிடிச்சி பிடிக்கணும் நம்மளுக்கு, அது மாதிரி பயம் இருக்கும். இதில் வேறு நம்மளே கூட அந்த நிலமையில் நின்று தானே ஒருத்தர் சாப்பிடும்போது சரி இந்த இடம் காலியாக போகுது அப்படின்னு நின்று நம்ம அந்த இடத்துல உக்காரலான்னும் போது இந்த சாப்பிட்றோன்னு என்ன பண்ண தெரியுமா, சாப்பிட்டு முடியும், மச்சான் வா நான் எழுந்து போகிறேன், நீ வந்து உட்காருவாட்டு இவர் எம்பி சீட் அவருக்கு கொடுத்துட்டு இவர் எழுந்து போவார், அவர் வந்து உட்காந்துப்பார். அப்புறம் இலையை விட்டால் அவருக்கு நம்ம பின்னாடி நின்று பல்பு வாங்கி தான் போகணும். அதான் நம்மளுக்கு அந்த இடம் கிடைக்காதுன்றதுல இதை மாதிரிலாம் சில இருக்குது. இதை வந்து நம்ம நேரம்னு சொல்கிறதா இல்லை எல்லாருக்குமே இது நடக்குது, நம்மளுக்கு தான் நடக்குதுன்னு மனசு தேர்த்திக்குதா கொஞ்சம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்ன பெரிய விஷயமா இது உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒவ்வொரு டைமில் நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். நான் நிறைய வாட்டி அது மாதிரி தான் வாங்கி இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு இல்லை இருக்கணும் எங்கேயோ போகும்போது பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம சும்மா நேரத்தில் காலியாக போவோம், பார்த்துக்கிறீங்களா, காலியாக போவோம். நம்ம போகும்போது தான் இதுதான் ஏகப்பட்ட நம்ம போகிறதுக்கு தெரிஞ்சுட்டு எல்லா ஜனங்களும் வந்து ஏறுற மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும். இல்லை நம்ம போகிற பஸ்ஸு பஞ்சர் ஆகிடும், நம்மளுக்கு பின்னாடி இந்த பஸ்ஸெல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிப்போம், ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம். சில நேரத்தில் இப்படி தான் ஆகும், சில நேரத்தில் நம்ம தட்டி கேட்கணும், சில நேரத்தில் விஷயத்த சில நேரத்தில் அமைதியாக இருந்து சரி போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாங்க வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக பேசுவோம். மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.